நமச்சிவாய் பரமாத்மாவே. ஓம் நமோ நாராயண. ஓம் சரவண பவ. இன்றைய காலை பொழுதிலே 27/1/2014 திங்கட்கிழமை இந்த இனிய நேரத்திலே நாம் உடற்பயிற்சி பல பேர் பலவிதமாக யோகாசன பயிற்சி உடற்பயிற்சி எல்லாம் செய்து வருகின்றார்கள். அப்படிப்பட்ட ஆசான்கள்லாம் தனக்குரிய பாணியிலே அவர்கள் கண்டுபிடித்து பல பயிற்சிகளை செய்து வருகின்றார்கள். பிறருக்கும் சொல்லிக் கொடுத்து அவர்கள் இருந்த ஒரு குறைபாடுகளை நீக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட வேளையிலே இந்த ஆசான்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான யோகாசன பயிற்சி செய்து கொடுத்து அவர்களை நல்ல ஒரு உடல் உறுதிக்கு கொண்டு வருகின்றார்கள். மிகவும் சந்தோஷமான ஒரு நிகழ்ச்சி. ஓம் நமச்சிவாய. அப்படிப்பட்ட வேளைகளில் விவேகானந்த கேந்திரம் அவர்களும் இந்த யோகாசன பயிற்சி சூரிய நமஸ்காரம் என்ற தலைப்பிலே அருளி இருக்கின்றார்கள். ஓம் நமச்சிவாய. இந்த சூரிய நமஸ்காரம் செய்வதனால் நமக்கு என்ன நன்மை கிடைக்கின்றது என்று பார்த்தோமானால், இயற்கை அன்னையின் மனோகரமான படைப்புகளில் ஒன்று மனித உடல். மனித உடலானது இயற்கையினுடைய அமைப்பை கொண்டிருக்கின்றது. இந்த உடலை நாம் சிறப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும், ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு இந்த சூரிய நமஸ்காரங்கள், இந்த பயிற்சிகள், யோகாசனங்கள் தேவைப்படுகிறது. சூரிய நமஸ்காரம் என்பது யோக பயிற்சியினை உள்ளடக்கிய ஒரு முழுமையான பயிற்சி. இது நம்ம இந்திய கலாச்சாரத்தில் மனித குலத்திற்கென குறிப்பாக உடல், மனம் மற்றும் ஆத்மாவினை உள்ளடக்கிய தனி மனித மேம்பாட்டிற்கு கிடைத்துள்ள ஒரு மாபெரும் பரிசு இந்த சூரிய நமஸ்காரம் என்று கூறலாம். அதனுடைய பலன்கள் என்ன? ஓம் நமச்சிவாய. கட்டுப்பாட்டுடன் நம்முடைய உடலை, கட்டுப்பாட்டுடன் கூடிய சீரான உடலை வளர்ச்சியடை செய்கிறது. 2 ஆரோக்கியத்துடன் கூடிய திறன்மிக்க உடல். 3ஆவதாக அமைதியுடன் கூடிய சமநிலையை, மனநிலையை உண்டாக்குகிறது. 4ஆவதாக ஆழ்ந்த கவனத்துடன் கூடிய கூடுதலான செயல்திறன் நமக்கு கிடைக்கின்றது. ஆழ்ந்த கவனம் இருக்கின்றது, கான்சன்ட்ரேஷன். 5 நினைவாற்றலும் கூடிய உணர்வுகளை மீதான கட்டுப்பாடு இருக்கின்றது. இப்படி ஒரு 5 விதமான நன்மைகளை நாம் அடையலாம் இந்த சூரிய நமஸ்காரத்தில். சூரிய நமஸ்காரம் நமது உடலிலே பல்வேறு முக்கியமான மண்டலங்களாகிய சுவாச மண்டலம், ஜீரண மண்டலம், இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், தசை நாளமில்லா சுரப்பிகள் மற்றும் மூளை உள்ளிட்ட புலன்களை வலிமையாக வைத்திருக்க உதவும் இந்த பயிற்சி சூரிய நமஸ்காரமாகும். அப்படிப்பட்ட பயிற்சியை நாம் என்னவென்று இப்பொழுது நாம் பார்க்கலாம். இப்படி ஒரு 12 விதமான ஒரு நிலைப்பாடு இருக்கின்றது அந்த பயிற்சியிலே. முதல் நிலை துவக்க நிலை எப்படி இருக்க வேண்டும்? இம்மாதிரியாக இருக்க வேண்டும். இந்த முதல் நிலை இதுதான் துவக்க நிலைன்னு சொல்லுவாங்க. இது எப்படி? இந்த துவக்க நிலை நேராக நின்று கைகூப்பி வழங்குற மாதிரி நின்றுட வேண்டும். அதுல முதல் துவக்க நிலையை
இரண்டாவதாக, அதாவது முதல்நிலை ஏகம் என்று சொல்வார்கள். இந்த முதல்நிலை ஏகம் அதனுடைய நன்மைகள் என்ன? ஒன்றும் அதனுடைய பலன்களை பார்க்கலாம். நுரையீரல் கூடுதல் நீடித்து நீட்டி தளர்விக்கப்படுகிறது, தளர்த்தப்படுகிறது. இரண்டாவதாக வளையும் தன்மை தண்டுவடம் கிடைக்கின்றது. மூன்றாவதாக வயிறு, நெஞ்சு, முதன்மைகள் மற்றும் தோள்கள் வலிமை பெறுகின்றது. நான்காவதாக அர்த்த சக்கராசனம் என்னும் யோகாசனத்தில் பலன்களில் இந்த நிலையை கூடுதலாக பெற முடிகிறது. இப்படி ஒரு 4 விதமான பலன்கள் முதல் நிலையிலே ஏகம் என்ற நிலையிலே நமக்கு கிடைக்கின்றது. ஓம் நமச்சிவாய. அடுத்தபடியாக இரண்டாவது நிலை. இந்த இரண்டாவது நிலை பார்க்கலாம். இதனுடைய பலன் என்ன? முதல்ல தண்டுவடம் வளையும் தன்மை உடையதாக இருக்கின்றது. இரண்டாவதாக வயிற்று நாளங்கள் சிறப்பாக செயல்படுகிறது. வயிற்று நாளங்கள் பாருங்கள், சிறப்பாக செயல்படுகிறது. ஜீரண மண்டலம் வலிமை வருகிறது. ஜீரணிக்கக்கூடிய இடத்தில் பாருங்கள் வலிமை அடைகிறது. முகத்தசைகளும் கண்கள், மூளை போன்ற உறுப்புகளின் இரத்த ஓட்டம் அதிகரிக்க செய்கிறது. இரத்த ஓட்டங்கள் சீராக்குகிறது. நரம்பு மண்டலம் தூங்கிவிடப்படுகின்றன. முறையாக மூலமாக நல்ல நினைவாற்றலும் ஆழ்ந்த கவனமும் கிடைக்கின்றது. இப்படி இந்த இரண்டாம் நிலையில இப்பே என்ற ஒரு நிலைப்பாடு, இதை நாம் செய்தால் இந்த பலனை நாம் நன்மையை அடையலாம். மூன்றாவது நிலை இந்த மூன்றாம் நிலையை நாம் பார்க்கிறோம். இதனுடைய பயன்கள் சூரிய நாடியினை தூண்டி விடுவதன் மூலம், சூரிய நாடினை அப்படி ஒன்று இருக்கின்றது நம் உடம்பிலே, மூலமாக நரம்பு மண்டலம் வலிமை பெறுகிறது, பார்வை கூர்மை பெறுகிறது, தைராய்டு சுரப்பிகள் வலிமை பெறுகிறது. தைராய்டு சுரப்பிகள் பாருங்கள், தொண்டையிலே இருக்கின்ற சுரப்பிகளை வலிமை பெற செய்கிறது. இதெல்லாம் முக்கியமான உறுப்புகளில் நமக்கு இந்த பலன் கிடைக்கின்றது. மூன்றாம் நிலையினுடைய ஒரு அம்சம். அடுத்தபடியாக நான்காம் நிலை. இந்த நான்காம் நிலையினுடைய பயன், உள்ளங்கைகள் மணிக்கட்டு மற்றும் முழங்கை வலிமை வருகிறது. உள்ளங்கைகள் அந்த கைதான் உள்ளங்கை, மணிக்கட்டு தெரியும் உங்களுக்கு, மற்றும் முழங்கைகள் தான் வலிமையை பெறுகின்றது. இரண்டாவதாக தோள்பட்டை உறுதியாகிறது. தண்டுவடம் நன்கு தளர்த்தப்படுகிறது, அதை வெகுவாக ஆட்சி வருகிறது. இந்த ஐந்தாவதாக உடலிலும் மனமும் சமநிலையில் நிறுத்தப்படுகிறது. உடலும் மனமும் சமநிலையில் நிறுத்தப்படுகிறது என்றால் பாருங்கள், இந்த நான்காம் நிலையிலே சத்வாரியிலே இந்த நிலை கிடைக்கின்றது, இந்த பலன் கிடைக்கின்றது என்றால் வாருங்கள். ஓம் நமச்சிவாய. அடுத்தபடியாக ஐந்தாம் நிலைக்கு வருவோம். ஐந்தாம் நிலையை பாருங்கள். ஓம் நமச்சிவாய. இதனுடைய பயன்கள் என்ன? ஒன்று, நுரையீரல் உறுதி பெறுகிறது. இரண்டாவது, வயிறு மற்றும் ஜீரண மண்டலம் சீராக்குகிறது. மூன்று, தலைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கப்படுகிறது. நான்காவதாக, அகங்காரம் நீங்குவதன் மூலமாக மனம் அமைதி பெறுகிறது. கோபங்கள்லாம் இருக்கும் பாருங்க, அகங்காரங்கள் மனம், அதனால மனம் அமைதி பெறுகிறது. மரட்டுத்தன்மை நீக்குதல் போன்ற சாகச கலைகளில் அற்புதமான பலனை பெற முடிகிறது.
இந்த பலன்கள்லாம் 5ஆம் நிலையிலே பஞ்ச நிலையிலே கிடைக்கின்றது. ஓம் நமச்சிவாய். அடுத்தவராக 6ஆம் நிலை ஷட. ஓம் நமச்சிவாய். இந்த 6ஆம் நிலையினுடைய பலன்கள் என்ன? ஓம் நமச்சிவாய். சுய கட்டுப்பாடு வளர்ச்சி பெறுகிறது. சுய கட்டுப்பாடுடன் இருந்து வளர்ச்சி பெறுகிறது. கலேந்த பந்தனம் என்னும் மூலாதார பந்தனம் இயல்பாக நிகழ்வதுடன் வெளிமூச்சுடன் விளைவாக ரேசக குடும்பகத்திலும் மனநிலையில் பெறுகிறது. இந்த அம்சங்களிலே கிடைக்கின்றது. இப்படி சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ற மாதிரி இந்த நிலை இருக்கிறதுனால அது நல்ல நமக்கு பலனை தருகிறது. கோயிலுக்கு செல்கிறோம். இந்த கோயிலுக்கு செல்லும் பொழுது சுவாமியை அம்பாளை தரிசிக்கும் பொழுது சாஷ்டாமாக விழுந்து நமக்கு நமஸ்கரிக்கிறோம். இப்படி வழங்கும் பொழுது இந்த நிலை நமக்கு கிடைக்கின்றது. இந்த 6ஆம் நிலையிலே ஓம் நமச்சிவாய. அடுத்தபடியாக 7ஆம் நிலை. இந்த 7ஆம் நிலையில நமக்கு பலன்களை பார்க்கலாம். ஓம் நமச்சிவாயம். தண்டுபடம் வளையும் தன்மை உடையதாக ஆக்கிவிடுகிறது. 2வது நுரையீரல் சுருங்கி விரியும் செயல்திறன் அதிகரிக்கிறது. நுரையீரல் தான் சுருங்கி விரியும். திறமும் பிறந்தது முதல் இன்று வரை சுருங்கி விரிந்து கொண்டேதான் இருக்கின்றது. அந்த செயல்பாடு சரியில்லை என்றால் நமக்கு ஜீரண சக்தி ஆகாது. 3வது நிலை கைகளும் கால்களும் வலிமை பெறுகிறது. கைகால் வலிமை பெறுகிறது. தைராய்டு மற்றும் பாரா தைராய்டுகளின் செயல்திறன் அதிகரிக்கும். தைராய்டுலாம் சுரங்கி நமக்கு அவசியப்படுகிறது. பாரா தைராய்டுகளினுடைய செயல்திறன் அதிகரிக்கிறது. புஜாங்கனத்தில் பலன்கள் அனைத்தும் கிடைக்கிறது. புஜத்தை கொண்டு நாம் செய்யறோம் அல்லவா, இதுதான் நமக்கு பிரதானமாக அதனுடைய எடையை தாங்கி நிற்கக்கூடியதுனால அந்த புஜங்கள்லாம் அனைத்தும் பலன்கள் கிடைக்கின்றது. அது தாங்கின்றதுனால பலன்கள் அதிகமாக கிடைக்கின்றது. 7ஆம் நிலையை நாம் இப்பொழுது அறிந்தோம். ஓம் நமச்சிவாய். அடுத்தபடியாக 8ஆம் நிலை எப்படி இருக்கிறது என்று வாருங்கள். 8ஆம் நிலை ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய். 8ஆம் நிலையை அறியலாம். அதனுடைய பலன்கள் சாஸ்தாங்கத்தின் முக்கிய பலனாகிய தைராய்டு சுரப்புகளும் மிக சிறப்பாக செயல்படுகிறது. ஆடு தசைகளும் தொண்டைகளும் வலிமைப்படுகிறது. தசைகள் ஆடு பாருங்க, தசைகள் அது சுரப்பிகளும் நல்ல தொண்டைகளும் வலிமைப்படுகிறது. பாதங்கள் சீராக வலிமை பெறுகிறது. பாதங்கள் சலபாசனம் வசான கோணத்திலே பலனை பெறலாம். ஒரு முக்கோணம், அதாவது ஒரு கோண வடிகளே இது அமைந்ததுனால 8ஆம் நிலை அந்த பலன்கள் நமக்கு கிடைக்கின்றது. ஓம் நமச்சிவாய. 9வது நிலையை பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய. அதனுடைய பலன்கள் ஓம் நமச்சிவாயம். நுரையீரல் உறுதி பெறுகிறது. வயிறு மற்றும் ஜீரண மண்டலம் சீராக்குகிறது. தலைக்கு இரத்த ஓட்டம் அதிகரிக்கின்றது. அகங்காரம் நீங்குவதன் மூலம் மன அமைதி பெறுகிறது. மலட்டுத்தன்மையெல்லாம் நீக்குதல். அற்புத பலன்களை இது நமக்கு தருகின்றது. 9ஆம் நிலை நவம். நவம் என்றால் 9. அந்த 9ஆம் நிலை நவகோபலம் கிடைக்கின்றது. 10வது நிலையை பார்க்கலாம். ஓம் நமச்சிவாய். நரம்பு மண்டலம் வலிமை பெறுகிறது. 10ஆம் பசம்னா 10. பார்வை கூர்மை அடைகிறது. பார்வை நமக்கு கூர்மை. கழுகு உயரை பார்க்கும் பொழுது 8 மைல் தொலைவில் பறந்தாலும் தரையில் என்ன கூர்ந்து செல்லுகிறது என்று கவனித்து விடும் கழுகானது.
அந்த பார்வை நமக்கு என்ன கிடைக்கின்றது? கூர்மையாக்குகிறது. தைராய்டு உறுப்புகள் சிறப்பாக செயல்படுகிறது. நுரையீரல் வயிற்று சுரப்பிகள் வலிமை பெறுகிறது. தசைகளும் தொண்டைகளும் உறுதி அடைகின்றது. என்னது? 10ஆம் நிலையிலே. ஓம் நமச்சிவாய். பதினொன்றாம் நிலையை பாருங்கள். ஓம் நமச்சிவாய். இது தண்டுவடம் வளரும் தன்மை பெறுகிறது. ஜீரண மண்டலம் வலிமை பெறுகிறது. நரம்பு மண்டலம் தூண்டிவிடப்படுவது மூலமாக நல்ல நினைவாற்றல் கிடைக்கின்றது. இந்த 10ஆம் நிலையில. ஓ 11ஆம் நிலையில். அடுத்தபடியாக 12ஆம் நிலை, கடைசி நிலை இதுதான். ஓ நமச்சிவாய். இந்த 12ஆம் நிலையில பலன்கள் பார்க்கலாம். மனம் ஒரு நிலைப்படுகிறது. வெளிப்புணர்வு அதிகரிக்கும். உடல் ஓய்வெடுக்கின்றது. மீண்டும் 12ஆம் நிலையுடன் கூடிய ஒரு சூரிய நமஸ்காரம் சுழற்சிக்கு உடலை தயார்படுத்துகிறது. அடுத்தால என்ன ஒரு பயிற்சிக்கு நமக்கு தயார்படுத்துகிறது. இந்த 12 சூரிய நமஸ்காரத்தில் 12 நிலைகளை நாம் அறிந்து கொண்டோம். செய்வோம், பலன் பெறுவோம் என்று கூறிக்கொண்டு தீர்த்துடன் இந்த சூரிய நமஸ்காரத்தை அறிந்து கொள்ள முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். சிவயோகி சதாசிவ சித்தர். ஓம் நமச்சிவாய. ரூபம். ஆழ்பவனே